ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஒயிட். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் ப்ரீவியஸ் சீரீஸோடைய லிங்க் மேலே இருக்கிற ஐகார்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு வந்து தென் கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் டெர்மினாலஜிஸ். ஏன் வந்து டெர்மினாலஜிஸ் நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடுறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் சில டெஃபினேஷன்ஸ்லாம் வந்து முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பெட்டர். ஏன் அப்படின்னா, இப்போ எந்த ஒரு மெத்தடோ இல்லை ஏதோ ஒரு ஹேக்கிங் டெக்னிக்ஸ் வந்து சொல்லித்தராங்க எங்கேயோ எங்கேயோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து அவங்க டெக்னிக்கல் வேர்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டெஃபினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியல அப்படின்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்து அவங்க அங்கே ஒரு வீடியோவை லென்த்தாக எலாபரேட்டாக சொல்லி கொடுக்கும்போது அந்த டெஃபினிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக சில டெஃபினிஷன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சில டெர்மினாலஜிஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன் வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக். அட்டாக் அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சிஸ்டமை வந்து அட்டாக் பண்ணுறது, அதாவது ஏதாவது ஒரு ஹேக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணி இல்லை டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அதை ஹேக் பண்ணுற இந்த ப்ராசஸ், இந்த ஆக்ஷன் பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்வால். ஸோ ஃபயர்வால் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்டாக்கர்ஸ், அதாவது ஒரு பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சிஸ்டமை வந்து ஹேக் பண்ணலாம், அவங்களுடைய சிஸ்டம் வந்து லாக் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. இவங்களாம் வந்து சைபர் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இவங்க கிட்ட இருந்து செக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்வால். ஃபயர்வால் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் மெசேஜஸ் இல்லை ஏதோ ஒரு டேட்டா பேக்கெட் அவங்க கிட்டேருந்து வர மெசேஜஸை ஃபில்டர் பண்ணும். ஓகேங்களா? அதை வந்து நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு செக்ரிகேட் பண்ணி நல்லதை மட்டும் நமக்கு சென்ட் பண்ணும். அதுதான் வந்து ஃபயர்வால் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் பேஸ்டு இருக்குது. ஸோ ஐபி, மேக், போர்ட்ஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபயர்வால் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, சாஃப்ட்வேர் அப்படின்றதுலையும் ரன் ஆகும் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து ரன் ஆகும். அதாவது இன்பில்ட்டாக நம்மளுடைய சிஸ்டமுடைய ஆன்டிவைரஸில் வந்து இருக்கும் ஃபயர்வால். ஸோ இது மூலயமா நமக்கு வெளியேந்து வர அந்த மெசேஜஸ் இல்லை அந்த டேட்டா டிராஃபிக்கில் வர பேக்கெட்டை வந்து பிளாக் பண்ணும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர் இதிலலாம் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஹார்ட்வேர் டிவைஸில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரவுட்டரில் தான் வந்து ஃபயர்வால் இருக்கும். இது என்ன ஆகும், அந்த ரவுட்டர்லேருந்து போகிற எல்லா கனெக்ஷனுமே வந்து எல்லா டெஸ்க்டாப்புமே வந்து கனெக்ட் ஆகிருக்குமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயர்வால் வந்து எல்லா டெஸ்க்டாப்புமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து முக்கியமாக ஏன் ஃபயர்வால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வெளியேந்து வர மலிஷியஸ் கண்டென்ட் இல்லை ஒரு ஹேக்கர் நம்மளை ஹேக் பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணுற மெசேஜஸ் இதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் வந்து ஃபயர்வால். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் புரியலை அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி கான்செப்டில் இதை வந்து இன்னும் இன்டெப்த்தாக எலாபரேட்டாக வந்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போதைக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வல்னரபிலிட்டி. ஸோ வல்னரபிலிட்டி அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக், ஒரு வீக்னஸ் அப்படின்றது. எந்த ஒரு அட்டாக்கருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டமில் இருக்கிற இந்த பக்கை தான் வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பக் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, அவங்க வந்து உங்களுடைய சிஸ்டமோ இல்லை ஒரு வெப்சைட்டோ இல்லை எதுவாக வேணாலும் ஒரு நெட்வொர்க் டிவைஸோ இல்லை நெட்வொர்க்கோ எதுவாக வேணாலுமே ஹேக் பண்ணலாம். ஸோ இந்த பக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து வல்னரபிலிட்டி அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலோட். பேலோட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு பர்சன் வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லை ஏதோ ஒரு டிவைஸில் ஒரு பக்கை கண்டுபிடிச்சிட்டார். ஓகேங்களா? அந்த பக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு வீடு இருக்குது அப்படின்னா 4 பக்கம் சுவரில் ஒரு பக்கம் அந்த வால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கல்லை தூக்கி நம்ம அடித்தோம் அப்படின்னா அந்த கிளாஸ் உடஞ்சிரும். அந்த கிளாஸ் தான் வந்து பக்குன்னு வச்சுக்கோங்க. தூக்கி போகிற அந்த கல் தான் இந்த பேலோட் அப்படின்றது. ஸோ இந்த பேலோடை வச்சு தான் அந்த பக்கை வந்து நாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டெர்மினாலஜி. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றது வந்து இந்த பேலோடை வச்சு அந்த பக்கை நாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த ஆக்ஷன் தான் வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட்.
ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளே ஒர்க் பண்ணுறீங்க ஓகேங்களா? இங்கேருந்து இன்னொரு நெட்வொர்க்குள்ளே இருக்கிற ஒரு டிவைஸை ஹேக் பண்ணி அதில் இருக்கிற பக்கை கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்தே ரிமோட்லி அந்த அவுட் சைட் த நெட்வொர்க்குள்ளே இருக்கிற அந்த டிவைஸை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட். அண்ட் இது வந்து அவுட் சைட் த நெட்வொர்க் அப்படின்னும் இல்லை, இன்சைட் த நெட்வொர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த டிவைஸ் கூட இன்னொரு டிவைஸ் ஃபிசிக்கலாக எந்த இன்ட்ராக்ஷனும் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து அதையே நீங்கள் வந்து ஹேக் பண்ணுற அந்த மெத்தட் அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் எக்ஸ்ப்ளாய்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட். லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிவைஸ் இருக்குது, அது அவுட் சைட் த நெட்வொர்க்கோ இல்லை இன்சைட் த நெட்வொர்க்கோ ஏதோ ஒன்று, ஒரு டிவைஸை நீங்கள் வந்து பக் கண்டுபிடிச்சி நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா, ஒரு பேலோடு யூஸ் பண்ணி. இப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த டிவைஸ்க்குள்ளே நிறைய அட்டாக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்டோர். பேக்டோர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு சிஸ்டமில் வந்து இல்லை ஏதோ ஒன்றில் ஒரு பக்கை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம் ஓகேங்களா. இந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட். ஸோ இதில் வந்து நிறைய பேலோட்ஸ் இருக்கும், நிறைய வைரஸு, நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சிஸ்டமை ஹேக் பண்ணிவிடுவோம், அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுப்போம் ஓகேங்களா. அதுதான் வந்து பேக்டோர். ஸோ அது வந்து நமக்கு ஒரு வே, அதில் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை வேறு என்ன வேணாலுமே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேக்டோர் அப்படின்றது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீலாகர். ஸோ இப்போ கீலாகர் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, சேம் தான். இப்போது ஒரு சிஸ்டமை நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. ஒன்ஸ் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய ஃபுல் அக்சஸ் வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த கனெக்ஷன்ஸை நம்ம ஒன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை எக்ஸிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா டெர்மினேட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கீலாகர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒருத்தருடைய சிஸ்டம் ஹேக் பண்ணதுக்கப்புறம் அந்த கீலாகரை அவங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண வச்சுருவாங்க. ஸோ இப்போ அந்த யூசர் என்னெல்லாம் வந்து கீ ப்ரெஸ் பண்ணுறாரோ அது எல்லாமே இந்த அட்டாக்கருக்கு மெயில் பண்ணுற மாதிரி அவங்க வந்து செட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கீலாகர். இதை யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த நிறைய கிரெடென்ஷியல்ஸை வந்து ஸ்டீல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி எக்ஸட்ரா சொல்லலாம். ஸோ கீலாகர் அப்படின்றது ஒரு யூசர் கொடுக்குற இன்புட்டை வந்து மெயில் பண்ணும் அந்த அட்டாக்கருக்கு ஓகேங்களா. அட்டாக்கர் ஃபுல் கீ ஸ்ட்ரோக்குமே வந்து எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து கீலாகர் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டே அட்டாக். ஜீரோ டே அட்டாக் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நாளுக்கு நாள் நிறைய பக்ஸ் வந்து புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு காமனாக ஒரு 10லேருந்து 15 பக்குன்னு வச்சுக்கோங்க. பட் புதுசாக ஒரு பக் வரும். அந்த புதுசாக ஒரு பேட்ச் பண்ணாத ஒரு பக்கு ஏதோ ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புது பக்கை யாருமே வந்து இன்னும் பேட்ச் பண்ணல. பட் அந்த பக்கை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கர் வந்து ஏதோ ஒரு சம்திங் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ டே அட்டாக் அப்படின்றது. ஒன்ஸ் அதை பேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஜீரோ டே அட்டாக் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஒரு புதுசாக இருக்கிற ஒரு பக்கை பேட்ச் பண்ணுற வரைக்கும் ஏதோ ஒரு அட்டாக்கர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது பேர் தான் வந்து ஜீரோ டே அட்டாக் அப்படின்றது ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட்கிட். ரூட்கிட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், இல்லை ஒரு மால்வேர்னு சொல்லலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வைரஸ் இருக்கும், ட்ரோஜான், வார்ம்ஸ் அண்ட் கீலாகர் கூட இதுக்குள்ளே இருக்கும். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நெட்டில் நிறைய வெப்சைட்லாம் போவோம். இது வந்து பிஹெச்பி ஜாவா ஸ்கிரிப்டில் ரன் ஆகிற ஏதோ ஒரு வெப்சைட்டில் இருந்து கூட நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகலாம். இல்லை ஒரு அன்னோன் சோர்ஸ்லேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை இல்லை ஒரு சாஃப்ட்வேரை ஃபோன்லேயோ இல்லை நம்மளுடைய டெஸ்க்டாப்லேயே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கூட இந்த ரூட் கிட் வந்து இருக்கலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்மளுடைய சிஸ்டம்குள்ளே போன உடனே நம்மளுடைய ரூட் ப்ரிவிலேஜோடைய அக்சஸை எடுத்துரும் ஓகேங்களா. அதாவது ரூட் ப்ரிவிலேஜ் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, நம்மளுடைய அட்மின் ரைட்ஸ் ஓகேங்களா. அந்த அட்மின் அக்சஸை ஒன்ஸ் இது எடுத்துடும், நமக்கே தெரியாமல் இது என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா. ஒரு சிஸ்டம்குள்ளே ஒன்ஸ் இது வந்து அக்சஸ் எடுத்துடுச்சு அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அட்மின் ரைட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அக்கௌண்ட் அப்படின்லாம். ஏன்னா அட்மினோடைய பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் இது வந்து அட்மின் பெர்மிஷனை இது வந்து அக்சஸ் பண்ணுற அளவுக்கு இது ஒரு
ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணலாம். ஒன்ஸ் இது வந்து அக்சஸ் எடுத்துச்சுன்னா. தென் இது எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஸ்டீல் பண்ணி அந்த அட்டாக்கருக்கு சென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரூட்கிட் அப்படின்றது. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் அல்லது விக்டிம் மிஷின். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டார்கெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பர்டிகுலர் சிஸ்டமை வந்து அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து டார்கெட். அப்படி இல்லைன்னா விக்டிம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கைஸ், ஒரு 12 பேசிக் டெர்மினாலஜி வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்னும் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து சில டெஃபினிஷன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.